திருச்சுட்ட படம்னா அந்த மாதிரி ஹிட் ஆனது இல்லை. அதில் கண்டென்ட் அவன் குவாலிட்டியாக எடுக்கிறான். அவன் தனுஷ் டைரக்ஷன் எந்த படம் மொக்கையாக இருந்திருக்கே சொல்லு போகலாம். ராயன் கூட ஒன்றும் அவ்வளோ முக்கப்படலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கும். அந்த படம் எப்படி பிடிக்கும். ராயன்லாம் செம்மையாக இருக்கு மேக்கிங்லாம். சின்னதில் எடுத்துருப்பான் அவன், கொடுத்துருவான். விடாமச்சு தான் அதுல குட் பேட் அகிலி தான் ஃப்ளாப் ஆகுது. போகுது ரெடி பாரு, நோட் பண்ணிக்கோ. இப்போ சொல்கிறேன். ஐயோ யூடியூப்ல சொல்கிறேன்னா சரி பரவாயில்ல, அஜித் ஃபேன்ஸ் வச்சுக்காதீங்க. குட் பேட் அகிலி அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். குட் பேட் அகிலி வந்து கண்டிப்பாக ஃப்ளாப்புங்க. ப்ரோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் நம்புறதே விடாமுயற்சி கூட நம்பல. அவங்க நம்புறதே வந்து இந்த படம் தான். குட் பேட் அகிலி தான் சொல்றான். டேய் மத்த சொல்றான், டேய் நீ விடாமச்சு தின்னா கூட பத்து பண்ணா, ஆனா நீ குட் பேட் அகிலி சொல்ற பத்தியா, அதுதான்டா என்னால தாங்க முடியல அப்படின்னு நான் சொல்றேன். இப்படிதான் சூர்யா ஃபேன்ஸ் சொன்னாங்கடா போன வருஷம் படம் ரிலீஸ் ஆக பாடுறான். டேய் போடா நீ அஜய் ஃபேன் தானடா போடா அப்படின்னு திட்டுறான். வெயிட் பண்ணி பாருங்க. குட் பேட் அகிலி விடாமச்சோட குட் பேட் அகிலி தான் முக்கியம் இருக்கும். அகிலி தான் அந்த படம். இல்ல இப்ப எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, குட் பேட் அக்லி வந்து அந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. இட்லி கடை வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்றாங்க. எப்படி இட்லி கடைக்கு ஸ்கிரீன் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நிறைய போடுவாங்க. ஏப்ரல் 10 கரெக்டா இருக்கும். சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கும். அதான் கரெக்ட். இப்போ வந்து குட் பேட் அகிலி வந்து ரெட் ஜெயிண்ட்னா ஃபுல்லா கவுத்துருவாங்க. இப்போ வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து இதில் இருக்கனால ஈவன் ஆகிடும், கரெக்டாக ஈவன் ஆகிடும். ஏன்னா இப்படி இருந்தாலும் அஜித் பெரிய ஆக்டர், ரொம்பலாம் இது பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு இருக்கும். இந்த சைடு வந்து இட்லி கடைக்கு இவனுங்க பவர் இருக்கனால இவனுங்க போட்டுருவாங்க. ஸோ பக்காவாக இருக்கும் ரிலீஸு. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டாக இருக்கும். தெரிஞ்சு அது நல்லா இருக்கும். அந்த அந்த வகையில் ரெட் ஜெயிண்ட் ஓகே எனக்கு. ரெட் ஜெயிண்ட்டும் அஜித் இல்லை ரெட் ஜெயிண்ட்டும் விஜய் தான் பிரச்சனை. ப்ரோ இப்போ ஐபிஎல் இது பார்த்தீங்களே, அது எப்படி? ஐபிஎல் ஓப்பனிங்கும் ஃபினிஷிங்கும் கொல்கத்தால தானா? ஆமாம், அவனு தானே வின்னர்ஸு. வந்து நம்ம ஷாருக் கான் வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரை கூட்டு வந்துடுவார், தீபிகா படுக்கணும்லாம். அப்படியே ஒரு செரமனியில் டான்ஸை போட்டுட்டு முடிச்சிடுவாங்க. பிளே ஆஃப்ஸ் மேட்ச் வந்து 2 மேட்ச் ஹைதராபாத் நடக்கிறதுனால கலாநிதி மாறனும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். காவியா கலாநிதி மாறன் கராமரெல்லாம் அப்போ என்னது காவியெல்லாம் வந்துடுறா இல்லை, அவள் என்னது பெட்ஷீட் தூக்கிட்டு வந்துடுறா இல்லை. ஐபிஎல் முடிய வரைக்கும் அங்கே தானே இருப்பா, ஸ்டேடியம் தான் உட்காந்துருப்பாங்க. கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வேறு கூட்டு வந்துடுவான். நீ சொல்கிற அந்த கலாநிதி மாறன் தான் எப்போச்சும் வருவான். நீ சொல்கிற மாதிரி பிளே ஆஃப் முக்கியமான சிஎஸ்கே மேட்ச்னா வந்துடுவான். சிஎஸ்கே vs சன்ரைசர்ஸ் இன் ஹைதராபாத்னா வந்துடுவான். இல்லை சென்னையில் வருவான். ஆனால் நல்லா பண்ணுறாயா, சூப்பர்யா. சரி எங்கள் அப்பாவும் இருக்காரு, எனக்கு ஒரு டீம் எத்தனை மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் செம்ம ஜாலி தெரியுமா. ஜாலியாக ஒரு டீம் வாங்கிட்டு ஆக்ஷன் போயிட்டு நினச்சி பேர் எனக்கு ஒரு டீம் வாங்கி ஆக்ஷன் சாமையாக இருக்கு. ஆக்ஷனில் உட்காந்துட்டு தூக்குவாங்க கை தோனி 10 கோடி ஃபுல் தோனி எடுப்பாண்டா. சரி ஒரு கிரிக்கெட் டாபிக் போயிட்டோம். ஏன் கிரிக்கெட் டாபிக் போகிறேன், அலித்தில் பேசுவதெல்லாம். அப்புறம் என்னது டாக்கு மகாராஜ் அந்த இது பாத்தீங்களா ப்ரோ? அந்த இவன் படம் பாலையா படம், இதுல செலிப்ரேஷன்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இந்த வயசுல. ஏதோ பண்ணுறான், அது வெளியே சொல்ல முடியாது. சரி இது கூட ஏதோ அவன் கூட அவன் வாழ்க்கை. ஆனால் புரியல படம் ரிசர்ச் அதுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல் மீட் போட்டான். அதான் புரியல எனக்கு. அதுதான் எனக்கு காமெடி. எனக்கு படமே நேற்று முந்தானே ரிலீஸ் ஆகுது, அதுக்குள்ளே சக்ஸஸ் மீட். ஆமா நேத்து மதகத ராஜா கூட தான் ரிலீஸ் ஆச்சு, சண்டே தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே சக்ஸஸ் மீட் போட்டு வீடியோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் புரியல எனக்கு. ஆனால் அவனுக்கு தெரியும் போல இருக்கு படம். ஆனால் படம் அந்த படம் நல்லா இருக்கு. அந்த படம் உண்மையிலே அவன் படத்துலேயே இருந்தது. அந்த ஒரு மேக்கிங் நான் பார்த்து தெரியல, பயங்கரமாக பண்ணுறாங்க ப்ரோ. அது வந்து கேமராமேனு எடிட்டர்லாம் நம்ம ஊர்னால உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா இவன் ரிவ்யூ போட்டவங்களாம் என்ன சொல்றா, இதுவா ஸ்டோரியா ஒண்ணுமே இல்லை படத்துல அப்படின்ட்டானுங்க. ஒரு அவர் ஏன் அந்த என்னது ராஜா நம்ம ஜெயிலர் படத்தோட கேமராமேன் தான் அது கேமராமேனா. அதான் அவர் ஏதோ அவர் என்ன மகாராஜா ஃபேமிலியா குதிரையில் வராரு, அது ஏதோ வச்சிருப்பாங்க மாசா. அதுக்கு ஒரு காரணம் அகண்டா மாதிரி. இவர் அந்த இனத்தை இவர் ராஜா. ப்ரோ அக்கண்டானோட தான் ஞாபகம் வருது. அக்கண்டா வந்து ஏதோ பார்ட் 2 எடுக்க போறேன், அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. இதுவே லேட்டியா, எப்பயும் வந்துருக்கணும். அகண்டால என்ன ஹிட்டான படம், இதுவே லேட்டு. சீர் எடுக்க சொல்லு. அதெல்லாம் பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அகண்டா 2க்குலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் தெரியல, அப்படி நிற்பாங்க கியூவில். புஷ்பா 2 வரும்போது அகண்டா 2 வரக்கூடாதா? கண்டிப்பாக வரும். அந்த இன்னொருத்தர் இருப்பானே, அவன் பேர் என்னது, ரவிதேஜ்.
மிஸ் யூன்னு ஒரு படம் சொன்னீங்களா, அது பிரைம்ல வந்திருக்கு ப்ரோ. இனிமே தான் பார்க்கணும் அது. ஆமாய்யா, மிஸ் யூ பாருங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க படம். அந்த படத்தை தேட்டரில் யாரும் நீங்கள் வரவேற்கல. அந்த அதை பார்த்தியா, அந்த லவ் படம் ட்ரெண்டே ஸ்டார்ட் பண்ணுறது யாரு? நம்ம சித்தா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ காலி நேரம் எல்லாம் வருது. ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட்டே விட்டுறீங்க நீங்கள். இப்போ தொடர்ந்து லவ் படமாக வருது. அந்த ஹீரோயின் நல்ல ஹீரோயின், நல்லா நடிச்சிருக்கா, நல்லா வரணும். அந்த படத்தை நல்ல ரோல். ஓகே, வேற என்ன? காலை நேரமில்லை அந்த ப்ரமோஷன்லாம் பயங்கரம் பண்றாங்க. அப்பா ரெட்ஜி அம்மியாட போட்டா என்ன ப்ரோ. நாளைக்கு இந்த படத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் ப்ரோ. அது பேர் என்ன, வெங்கடேஷ் படத்துக்கு போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு அந்த படம், தெலுங்கு படம். செம்மையா இருக்கு. எப்படி இப்போ மதகஜாரியை பார்த்தா தெரியுமா, அது வேற லெவல் படம் தான் சொல்றேன். எப்படி ஒரு பொங்கல் ஜாலியா இருக்கு பத்தியா, அந்த மாதிரி வந்து அதே ஃபீலிங் தான் தெலுங்குல. ஜாலியா இருக்கும் உனக்கு. அதாங்க அனில் ரவி புடி படம்லாம் நான் ஓரளவு பார்ப்பேன். இப்ப இது பகவந்த் கேசரி அவன் தான். இப்ப இந்த படமும் அவன் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதா இருப்பான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவ நம்மாலு. அப்புறம் இவ செம்மையா இருக்கும் அந்த ஃபேமிலி. அப்புறம் இந்த இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு இவர் வந்து போவாரு அந்த மிஷன் இருக்கு. கேக் எப்படி பாத்தியா, இந்த நாட்டே எப்படி காமெடியா இருக்கு பாத்தியா, இந்த நாட்டே காமெடியா இருக்கா. இத மாதிரி கரெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி பாட்டு டான்ஸ் செம்மையா இருக்கா, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. அது வெங்கடேஷ் சூட் ஆகும். சில பேர் சூட் ஆகுது, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், வைத் அவித் பண்ணிக்கலாம். வெங்கடேஷ் சூட் ஆகும். வெங்கடேஷ் எப்படின்னா ஆக்ஷன் சூட் ஆகும், ஜாலியா சூட் ஆகும் அவனுக்கு. அதனால கண்டிப்பா படம் நல்லா இருக்கு. அது பாரு செம்மையா இருக்கும். ஏன்னா தெலுங்குல அங்க படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. நீ சொன்ன ஃபுல்லா வெட்டுறது குத்துறது அப்படி தான் எடுத்துட்டு இருக்காங்க மாசா. இந்த மாதிரி ஃபேமிலியா கரெக்டா யூஸ் பண்றான். பொங்கலுக்கு ஏத்த படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா படம் நல்லா ஓடி நல்லா நல்ல ஆக்டிங், நல்ல ஓப்பனிங் ஆச்சுல வெங்கடேஷ் படம். அதான் ப்ரோ, நாளைக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறேன். காலைல கொஞ்சம் ஏர்லியாவே படம் டிக்கெட்டு 9 மணிக்கெல்லாம் ஷோ. அதுல என்ன சந்தோஷம்னா இவ போட்டிருக்கா, அதாவது ஐஸ்வர்யா போட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். நல்ல நடிகரா போட்டிருக்காங்க தெலுங்குல. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கிளாமருக்கு ஒன்று போட்டாங்க, அது ஒரு விஷயம். இந்த சைடு செமையா நடிச்சிருக்கா அவ. அது ப்ரமோஷன் பாத்தியா, எனக்கு அந்த படத்தோட ப்ரமோஷனே சூப்பரா இருந்துச்சு. செமையா இருக்கும் ப்ரமோஷனு. சிரிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. பாரு பார்த்து சொல்லு. தெலுங்குல என்ன படம் வந்துச்சு, கேம் சேஞ்சர் இந்த படம், அப்புறம் வந்து இந்த பாலையா படம். அதாங்க பாலையா படம் அவங்க கரெக்டா ரிலீஸ் பண்றானுங்க ப்ரோ. 10ஆம் தேதி ஒரு படம் கேம் சேஞ்சர், 12ஆம் தேதி பாலையா படம், 17ஆம் தேதி வெங்கடேஷ் படம். சண்டை போட்டுக்காம அவன் ஓப்பனிங் அவன் எடுத்துக்கிறானுங்க டே 1. ஆமா. இப்போ இந்த வெங்கடேஷ் படம் சொல்றதுமா, இது கேம் சேஞ்சர் நல்லா பண்ணும், அது தெரியுமா? கலெக்ஷன் கேம் சேஞ்சர் தான் லாஸ்ட். அதான் ப்ரோ, இது நல்லா காமெடியா இருக்கும் போல இந்த படம். ஆமாமா, கண்டிப்பா கேம் சேஞ்சர் நல்லா பண்ணும். பாலையா படம் பிடிக்கும் தெரியாது, இந்த படம் நல்லா இருக்கும், ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும். அது ரொம்ப நாள் ஆச்சு வெங்கடேஷ் படம் பார்த்து. ஆனா வெங்கடேஷ் என்ன பிடிக்காதுன்னா, அவன் எல்லா படத்தையுமே பண்ணிட்டு இருப்பான். அது அப்படி அசுரனு கிசுரனு காக்க எல்லாம் வெங்கடேஷ் வச்சு படம் தெரியுமா, எல்லா படத்தையுமே பண்ணிட்டு இருப்பான் நம்மளு. அந்த இவன் பேர் வந்து தகுபதி, ராணா தகுபதி. அவன் என்ன படம் பண்றதே இல்லையா, அவன் என்ன படம் சரியில்லையா? இவன் சொந்தக்காரன் தானே அவன் வெங்கடேஸ்வர். அவன் எங்க ப்ரோ வேட்டையன்ல வில்லனா நடிச்சான் அவன். இதுக்கப்புறம் ஏதாவது அதான் வரும்னு சொல்றேன், நினைக்கிறேன். அவன் மொக்கையா பண்ணிட்டு இருக்கான். அவன் பேரை எடுத்துக்கிட்டான். அவனும் ஒரு பெரிய பாகுபலிக்கு நடிச்ச ஹீரோ. அவன் வந்து பிரபாஸ் எங்க போயிட்டான், இவன் கிராஃப் அப்படியே கீழே வந்து அவனுக்கு நடுவில் உடம்பு சரியில்லாம போச்சு, அதெல்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் வந்து வேட்டையை நடிச்சான் பத்தியா, அதெல்லாம் அல்டிமேட். அதுலப்பா மொக்கையா அடிச்சிருப்பான். அவன் நடிச்சிருப்பான். அவரு அந்த கேரக்டரை முக்கிய டேரக்டர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்பதான் அவன் எங்க நடிக்கிறது. அவன் அந்த லிஃப்ட் சீன் சொன்னேனே, அதை பார்த்து நான் மிரண்டுட்டேன். என்னடா இது, ரஜினி படத்துல இந்த மாதிரி ஒரு ரஜினி படம் வந்து சாதாரணமே மாசா இருக்கும். சும்மா நீ வச்சாலே ரஜினி வந்து அதை மாஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா அந்த சீன் பார்த்தோம்னா அவ்வளவு முக்கியம் இருக்கு. ரஜினியால ஒண்ணு செய்ய முடியல, ரஜினியாலே காப்பாற்ற முடியல அந்த சீன். அவர் லிஃப்ட்ல இருந்து வருவாராம், இவர் உட்காந்து இருப்பாராம், லிஃப்ட் திறக்குமா, உடனே கழுத்துல அந்த காரை பிடிச்சி எடுத்துருப்பாராம். அவ்வளவுதான். அவன் இருப்பான் ஒட்டக சீஸ்ல. வேஸ்டியா விட வரல அவருக்கு அந்த டேரக்டருக்கு. அது இல்லாம அந்த ஓப்பனிங் அந்த பீடி, ஐயோ அதான் அல்டிமேட். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுக்காதீங்க. என்ன சொல்றது, சிகரெட்ல இருந்து அதுக்குள்ள இருந்து ரஜினி வர. ஐயோ.
ஆக்சுவலா அவனும் பவன் கல்யாணம் சேர்ந்து இந்த ஐயப்பனும் கோஷியும் படத்தை ரீமேக் பண்ணானுங்க ப்ரோ. தெலுங்குல பீம்லா நாயக்னு ஒரு படம் எடுத்தானுங்க. யாரு ராணா தகுபதியும் பவன் கல்யாணம் சேர்ந்து பீம்லா நாயக்னு ஒரு படம் எடுத்தானுங்க. அது வந்து மலையாள படம் ஐயப்பனும் கோஷியமோட ரீமேக். அது நிறைய மாத்திட்டானுங்க கதையில. பேசிக் நாட்டு மட்டும் வச்சுட்டு தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி பயங்கர மசாலா படமா அதை மாத்திட்டானுங்க தெலுங்குல எடுக்கும்போது. அப்புறம் வந்தது தெரியலையே, ஓடிச்சா? சரியா போலன்னு தான் நினைக்கிறேன். பெருசாலாம் ஒன்றும் போல. அந்த படம் ஹிந்தியில் வந்துச்சுல, அதான் இப்போ ஏதோ படம் சொல்லியிருந்தானே, பிக்சர் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு தெலுங்கு தான் சொல்கிறானோ இருக்கலாம். தெலுங்குல பண்ணாங்க, ஹிந்தியில இப்ப பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆனா தமிழ்ல கூட பண்ணலான்னு ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தானுங்க. ஆமா நல்ல வேலை பண்ணல, அதெல்லாம் செட் ஆகுது. அதெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸு, அதில் நடிகர்கள் ரொம்ப முக்கியம். எல்லாராலையும் பண்ண முடியாது. இவன் வேணா பண்ணலாம், சில பேர் பண்ணலாம். ப்ரோ அவன் அந்த இது பண்ணான்ல ப்ரோ, காடன்னு ஒரு படம் நடிச்சான் ப்ரோ. அதுவே ஃபிளாப் தான். இந்த இவன் படம் பிரபு சாலமன் படம் நடிச்சான், காடன்னு சொல்லி ஃபாரஸ்ட்ல எடுத்தான் ராணா தகுபதி. அதான் அவன் டைம் சரியில்லை என்னன்னு தெரியல. அவன் கரெக்டாக பண்ண ஃபஸ்ட்டு உடம்பு சரி பண்ணிட்டு வந்துட்டான். அவனால் கிட்னி இதில் ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் நினைக்கிறேன் அவனுக்கு. ஆனால் அவன் நடிப்பார், அது விஷயம். அவனுக்கு வந்து நடிப்பு சுத்தம் வராது அவனுக்கு, சும்மா உடம்பு வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ ராணா தகுபதி, நிறைய படம், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பண்ணிட்டு இருக்கான். வெங்கடேஷ் அப்படி தானே அவன் அந்த ஷோ மாதிரி ஏதோ பண்றான் ப்ரோ, தகுபதி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை, நான் பார்த்தானா அந்த லக்கி பாஸ்கர் எல்லாம் அவன் தான் இன்டர்வியூ எடுத்தான். அவன் தான் அந்த ப்ரொமோஷன் இன்டர்வியூ அதெல்லாம் எடுத்து ஒரு ஷோ மாதிரி பண்ணி அது மாதிரி தான் பண்ணுறான். அமேசான் பிரைம்ல வரும், நெட்ஃபிளிக்ஸ் இல்ல, அமேசான் பிரைம்ல வரும் தகுபதி ஷோன்னு வரும். ஓ, மதன் கௌரி ஷோ மாதிரி. அது இதுல ஏதோ ஒரு ஷோ வருமே ப்ரோ, அது என்ன நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு இது வருமே, காஃபி வித் கரன்னா ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஆமாம்மா, காஃபி வித் கரனா, அது நெட்ஃப்ளிக்ஸில் இல்லையே, ஹாட் ஸ்டாரில் வரும். அது கபில் ஷோ தான் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கான். அவன் மொக்கை. அவன் வந்து என்ன பண்ணிதான் தெரியுமா, அவன் நம்ம அட்லி கலாச்சிட்டான் தெரியுமா அவன். ஏங்க நீங்க அட்லி ஷோ தான் ஞாபகம் வருது. அட்லிக்கு இந்த படம் பெரிய லாஸ் ஆகும், அந்த பேபி ஜான். ஆமா பெரிய லாஸ், குறைஞ்சது 50 கோடியாவது லாஸ் ஆயிருக்கும்ன்றாங்க, மேலேயே தான் ஆயிருக்கும்னு. ஆமாம் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட லாஸ். உங்கள எப்படி ஜம்ப் பார்த்தல, அதான் மிஷன் இம்பாசிபிள். ஆனா இது நல்லா இருக்கு, அது ரெட்ரோ நல்லா இருக்கு நினைக்கிறேன். நினைக்கிறேன் கார்த்திக் சுப்ராஜ் நல்ல படம் கொடுத்துருவான். சூர்யா நடிச்சிருக்கனால ஓடுமா ஓடாதான் தெரியல. இல்ல ஓடும். அதான் சொல்லலாம், சூர்யா பொறுத்த வரைக்கும் நல்ல டேரக்டர் கிடைச்சிட்டானா பண்ணிடுவாங்க. அவன் டேரக்டர் ஆர்டிஸ்ட், அவனை ஏதாவது பண்ண நினைச்சாதான் மாட்டிப்பான். விஜயஜித் மாதிரி நானே ஒன்று பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க, தலைவர் முடிஞ்சிச்சு. நீ ஒழுங்கா டேரக்டர் நல்ல டேரக்டர் சூஸ் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. அவன் முதல்ல அவன் பெரிய ஹீரோ விஜயஜித் மாதிரி நான் இல்ல அப்படின்றத அவனே புரிஞ்சுக்கிட்டு அப்படி நடிக்கணும். அவன் அந்த ரேஞ்சுக்கு போனோம்னா அது அதுவா ஆர்கானிக்கா நடந்தாதான் போக முடியும், வலுக்கட்டாயமாலாம் போக முடியாது. அதான் அவன் கமல் இப்ப கங்குமா பத்தாச்சுங்க ஒரு இது நினைச்சிட்டான், தசாவதாரம் மாதிரி கேஸ் கூப்பிட்டீங்க, வா படம் பண்ணுவோம், வா இத்தனை பேர் இருக்கும் நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டான் அவன். அதுதான் இந்த படத்துல நடந்த ரொம்ப பெரிய தப்பு. அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து பெருசா இது பண்ணி விஜயஜித் மாதிரி நானும் பெரிய கலெக்ஷன் பண்ணுவேன்ற சொல்றதுக்காகவே படம். இப்ப கமல் வந்து ஆர்கானிக்கா நடந்திருக்கு. அந்த ரெண்டு இவங்க ஃபைட் மாஸ்டர் பேர் படம் பத்தி அதெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கமல் வந்து ஒரு ஆக்ஷன் படம், எனக்கு ஆக்ஷன் ஆளுங்க தேவை, நீங்க டைரக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், புரியுதா இல்லையா? இந்த மாதிரி கமல் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா கமலுக்கு எல்லாமே தெரியும். இந்த சூர்யா பண்ண முடியுமா?
வா இல்ல, அந்த சிவிட்டேஷன். படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் இவரா தான் இருக்கும். ஆமா டைரக்ஷன் அதுதான் ஹெல்ப் மட்டும் பண்ணுவாரு. அன்பறிவு பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ விக்ரமே அவர் என்னதான் யோகேஷ் சொன்னாலும் கமல் தான் இது பண்ண ஷேப் பண்ணது. அவன் ஐடியா சூப்பராக இருந்தது, அவன் எடுத்துட்டு ஸ்டைல் சூப்பராக இருந்தது, செம்மையா இருக்க இடமச்சி எடுன்னு சொல்லிட்டான். ஆனால் நல்ல ஹெல்ப் அவர் தான் பண்ணாரு. ஒரு கன்ல இருந்து என்ன கன் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்க்ரீன் இந்த என்ன கண்டென்ட் என்ன கரு, கமல் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி சூர்யா பண்ண முடியுமா? ஆக்சுவலாக சூர்யாவோட கார்த்திக் நிறைய நாலேஜ் இருக்கு, டைரக்ஷன் நாலேஜ். அவன் கூட பண்ணுவான், புரியுதா, சாதன நாட்கள் கூப்பிட்டு. ஆனால் சூர்யா வந்து எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஆக்டர் தான். சூர்யா வந்து நீ சொன்ன மாதிரி தான், அவர் விஜயம் கிடையாது, அஜித்தும் கிடையாது, சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, டேரக்டரும் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஆக்டர். அதை வாங்கிக்கிட்டானா தலைவன் நல்லா இருப்பான். இதை பார்த்து வந்துருக்கான் பிரகாஷ், இமாலுக்கு வந்து தனுஷ், இவன் 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 சொல்றான். ஓகே, தனுஷ் சிம்பு இவங்க சொல்லலாம், இவனுக்கு டைரக்ஷன் பண்ணுவாங்க, இதுவும் பண்ணுவாங்க, அவனுக்கு அந்த வேலையை பண்ணலாம். சிம்புட்லாம் அழிஞ்சு போயிடுச்சு ப்ரோ எல்லாமே. அப்புறம் வச்சு அழிச்சுக்கிட்டான் அவனே, அவ்வளவுதான். அப்படி அதான் அழிச்சிட்டான். இல்ல இருக்கு சொல்றேன், மேட்ரு இருக்கு, அது யூஸ் பண்றது அவன் திறமை இருக்கு. கனி இன்னைக்கு என்னடா வெற்றிமாறன் கூட அடுத்த படம் சைன் பண்ணிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிற? சைன் பண்ணிருக்காரு. நீதான் காண்டுல இருப்ப, நான் தான் சொன்னேன், நான்லாம் சந்தோஷமா இருக்கேன். நீதான் காண்டுல இருப்ப. நான்லாம் காண்டுல இல்ல கனி. கனி எனக்கு வெற்றிமாறன் ஒர்க் எல்லாம் எனக்கு பிடிக்காம இல்ல கனி, எனக்கு வெற்றிமாறன் ஆட்டிடியூட் தான் பிடிக்காது. ஆல்ரெடி கொண்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு ஒர்க் எல்லாம் பிடிக்கும், ஒரு ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது. அது டி கூட சேர்ந்தாருன்னா அவர் வேற மாதிரி வந்து நிப்பாரு, அதுவும் தெரியும். எழுதி வச்சுக்க, வாடிவாசலோட தனுஷ் கூட சேர போற படம் வந்து பெருசா தெரியும். ஆனா அந்த படம் இந்த ப்ரொடக்ஷன்ல பண்றது காரணம் விடுதலை 2 எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா கலெக்ஷன் பண்ணல, அதுக்காண்டி தான் திரும்ப அதே ப்ரொடக்ஷன்ல தனுஷ் கூட பண்றாங்க. ஆமா ஆமா, அது தெரியும், எனக்கே தெரியும். அதுதான் சூரிய ஒண்ணு பண்ணி தராரு, இப்ப வெற்றிமாறன் ஒண்ணு பண்ணி தராரு. 2 பேருக்கு பங்கு இருக்கு. பரவாயில்ல, அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே படம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். இதை வந்து எப்பமா சொன்னா, இதை வந்து ஸ்டூடியோ கீழே முன்னாடியே சொல்லிட்டான்டா, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான்டா இந்த படம் தனுஷும் வெற்றிமாறனும் ஒரு படம் பண்றாங்க, கேஜிஎஃப் பேக் டாப்ல எத்தனை கதை இருக்குன்னு தெரியல, எல்லாம் கேஜிஎஃப் வச்சே போறாங்க. வெற்றிமாறனால எமோஷனல்ஸ் எல்லாம் நல்லா கொண்டு வர முடியும், அவர் பண்ணலாம், வேற பெரிய சப்ஜெக்டே பண்ணலாம். அதுதான் கணி சொல்றேன். பட் தனுஷும் வெற்றிமாறனும் இப்ப இருக்க மார்க்கெட்டுக்கும் தனுஷுக்கும் வெற்றிமாறனும் சேர்ந்தாங்கன்னா எனக்கு பெருசா சம்பவம் இருக்கு. வெயிட் பண்ணி பாரு கனி. இன்னும் அதானே கனி, இன்னும் வெற்றிமாறன் 100 கோடி கொட்டல. நான் இந்த படத்துல 200 கோடி 300 கோடி டேரக்டா போயிடுவாங்க. என்ன படம் பேசுறீங்க? புது படம் வந்து வருதா? இல்ல இல்ல, அடுத்த வெற்றிமாறன் படம் தனுஷ் கூட பண்ண போறாரு. இது முடிச்சு வாடிவாசல் முடிச்சுட்டு. வாடிவாசலா அது என்னன்னு தெரியல. ஆடி மாசம் முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடும். அப்புறம் தனுஷ்க்கு வயசாகி அவர் பண்ணுவாங்க அப்படியே. அதெல்லாம் ஏன் பேசிக்கிறீங்க? இல்ல, கலைப்புலி பண்ணாருன்னா தான் டைம்ல பண்ணிடுவாருன்னு தோணுது. அவரு ப்ரெஷர் போட்டு பண்ணிடுவாரு தாங்க. பண்ணிட்டோம். ஆமா, அசுரனுக்கு எல்லாம் உடம்பு சரியாம இருக்கும் போது போய் டப்பிங் ஆகிட்டு வந்தாரு. அதனால சீக்கிரம் பண்ணிடுவாரு. அதிகபட்சம் 1 வருஷம் ஆகும் ப்ரோ, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலாம் ஆகாது. ஆக்சுவலா அவ்வளவு கிரிட்டிசிஸ் வந்துருச்சு வெற்றிமாறனுக்கு விடுதலை 2 இதுல. அதனால கண்டிப்பா அதையே திரும்ப திரும்ப பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதே பண்ணாருன்னா அவ்வளவுதான், அது ரொம்ப கஷ்டம். ஆனா திருத்தி பாருன்னு நம்புறேன் நானே. ஏன்னா அவர் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பூரா இந்த படத்துல ரொம்ப நெகட்டிவ். இல்ல அது படம் ஹிட் ஃப்ளாப்ல அது வேற விஷயம். இவன் எப்பவுமே அப்படிதான், ஒரு பெரிய படம் பொண்ணு இல்ல ஆடுகளம் பண்ணா நடுவில் ஒரு அசுரன் வந்து டக்குனு எடுத்த படம், அவன் டக்குனு படம் பண்ணுவான் கமர்ஷியல் மாதிரி. சோ அந்த மாதிரி அதுதான் அப்படி பண்ணணும் தான். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் அதிகமா வந்துருச்சு, அந்த நிறைய நெகட்டிவிட்டி. வெற்றிமாறன ஃபிளாப் ஆகணும்னே நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. அது இந்த படத்துலயும் கொஞ்சம் நடந்துருக்கு. ஆமா அவன் ரொம்ப இதா போயிட்டான். அதான் சொல்ல, எதை பத்தி யோசிக்கலாம உண்மையில அவன் என்ன வேணுமோ என்ன கருத்து வேணுமோ அப்படி போயிட்டான். இப்ப அடுத்த படம் வந்து கமர்ஷியலா விட்டு விடுறதுன்னு நினைச்சானா கொடுத்துருவான். அவன்லாம் பொல்லாதவன் பார்த்திருக்கியா? பொல்லாதவன் இன்னொரு கமிஷன் தெரியுமா?
எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதுதான் பொல்லாதவன். ஆனந்த் வெற்றிமாறன் இது. அவர் நினைச்சா இந்த படத்தை கமர்ஷியலா ஈஸியா பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவரு கரெக்ட். முழுக்க இந்த படத்தை அவர் பேச வேண்டிய அரசியல பேசிட்டாரு. அதுதான் அந்த படத்தோட பிரச்சனையே. அவர் அதுதான் அவன் கமர்ஷியலா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம் பண்ணிக்கல. அந்த படத்தை. ஆமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. காம்ப்ரமைஸ் விசாரணை மாதிரி பண்ணிருக்கணும். ஆமா பண்ணிருக்கணும் இந்த படத்துக்கு. ஆனா அவர் miss இல்ல பண்ணிட்டாரு. பண்ண மாட்டான். இல்ல அவனுக்கு தெரியும் அவனுக்கு மார்க்கெட் ஒண்ணு இல்ல படத்தை மட்டும் இட்டு குத்துறானா வளர்ந்துருவாங்க. அப்ப திருப்பி அவனுக்கு தேவையான படத்தை பண்ணிடுவான். அந்த ஆமா மாத்தி மாத்தி அது பண்ணுவான். உண்மைதான். புரியுதா? அப்படி போயிடும். அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது வேணுமா வச்சுக்கங்கடா ஹிட். அப்புறம் எனக்கு தேவையான படத்தை பண்ணுவான். பொறுமையா பண்ணுவான். புரியுதா? அதான் அவனுடைய கேரக்டர். அதனால சூரியலாம் போட்டு படம் எடுத்தான். இல்லைன்னா அதுக்கு அவன் போயிட மாட்டான் அப்படிலாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி அவனுக்கு தெரியும் அவனுக்கு. நான் என்னைக்கா இருந்தாலும் என்னால வந்து ஒரு கமர்ஷியல் இட்டு கொடுத்து சர்வே பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியில. எனக்கு எல்லா மேட்டரும் தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு தேவையான நான் நினைக்கிற எடுக்க வேண்டிய படத்தை நான் எடுப்பேன். புரியுதா இல்லையா? அதான் அவனோட